எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் விருந்தில் நாம ஒரு மட்டன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது மட்டன் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஸ்பைசியான மட்டன் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் நிறையா மட்டன் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குறேங்க. இந்த ரெசிபிக்கு நான் இங்கே 500 கிராமுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த கழுவின மட்டனை ப்ரெஷர் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் நான் எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனுக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன். இதில் இஞ்சி வெள்ளைப்பூடு அரைக்கும் போது கொஞ்சம் புதினாவும் சேர்த்து அரைச்சிருந்தேன்னா அதனால தான் இந்த கலரில் இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம், அதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணி சேர்க்காமல் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை மூடிட்டு இது விசில் விடுங்க. 5லேருந்து 6 இல்லை 6 to 7 ஒரு விசில் சவுண்டு நல்லா வரணும். அதாவது மட்டன் நமக்கு நல்லாவே குக் ஆகணும். அதாவது தண்ணி இல்லாமல் நம்ம குக் பண்ணுறோம். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி தனியாக வச்சுருங்க. அந்த ப்ரெஷர் எல்லாம் இறங்கி ஆறுற வரைக்கும். ஒரு பேனில் நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் நல்ல ரெட் ஆனியனாக எடுத்தால் நல்லாயிருக்கும். 2 கப்புக்கு நல்ல குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயம் இந்த கறிக்கு சேர்த்தோன்னா அவ்வளோ நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்கு வெங்காயம் குக் ஆகிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நமக்கு சீக்கிரமாகவே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இந்தளவு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழம், பழுத்த பழமாக ஒரு தக்காளி பழத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நம்ம இதை நல்லா வதக்க போகிறோம். தக்காளி பழம் நல்லா மசியணும். அதுக்காக நம்ம மூடி போட்டு குக் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சிடும். அதே போல் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த நேரத்தில் நான் எடுத்து வச்சுருக்க சில்லி பவுடர் 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். திக்னஸ் கொடுக்கும். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்க போகிறோம். மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை வதக்குங்க. ரொம்ப ஹையில் வச்சா தீஞ்சிரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த நேரத்தில் நாம் குக் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம தண்ணி சேர்க்காமல் குக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் பீசஸ் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கலவையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நல்லா அதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் நாம் இதை மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் வரை லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ண போகிறோம். இதுலேயும் நம்ம நல்லா அது குக் ஆகி அந்த மட்டன் ஜூஸ் எல்லாம் அதை தக்காளி கலவையோடு இறங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிட்டு வரும். இந்த நேரத்தில் நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போ நான் இதில் கொத்தமல்லி தலைகள் தூவி நான் இறக்கிறேன். ஸோ கொத்தமல்லி தழை தூவிட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஏன்னா அந்த கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அதில் வாசனை அவ்வளோ நல்லா தூக்கலாகவே இருக்கும். இப்போ நமக்கு மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எல்லாத்தையும் விட வெரைட்டி ரைஸ் கூட அவ்வளோ ஈஸியாக போகும். எந்த விதமான வெரைட்டி ரைஸ் வச்சாலும் இது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதையே நம்ம மல்லித்தழை தூவி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான மட்டன் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆப்பம், இடியாப்பம், பராட்டா கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் விருந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.